மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என அமைச்சரான KKSSR அறிவித்துள்ளார். அதேபோல முதியோர் உதவித்தொகைக்கு விண்ணப்பித்து ஆணை பெற்றுள்ள அனைவருக்குமே விரைவில் உதவித்தொகை வழங்கப்படும் எனவும் அமைச்சர் கூறியுள்ளார். இரண்டாவது அறிவிப்பு. சென்னை பெருநகர ஊர்காவல் படையில் சேர விருப்பமுடைய ஆண்கள் மற்றும் பெண்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 18 முதல் 50 வயதிற்குள் இருக்க வேண்டும். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் அல்லது தவறியவர்களாக இருக்கலாம். இரவு ரோந்து பணி, பகல் ரோந்து பணி, போக்குவரத்து பணிக்கு ரூபாய் 560 சிறப்பு படி வழங்கப்படும். விண்ணப்பங்களை நவம்பர் 14 முதல் ஊர்காவல் படை அலுவலகம், சைதாப்பேட்டை காவல் நிலைய வளாகம், சென்னை 15 என்ற முகவரியில் இலவசமாக பெற்று வரும் டிசம்பர் 23ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் நேரிலோ அல்லது தபால் மூலமாக அனுப்பலாம். மூன்றாவது அறிவிப்பு. பள்ளிகளில் 10,000 போலி ஆசிரியர்களை கொண்டு பாடம் நடத்துவதாக சமூக வலைத்தளங்களில் பரவும் தகவல்கள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என பள்ளிக் கல்வித்துறை விளக்கம் அளித்துள்ளது. பள்ளிகளில் வெளிநபரை கொண்டு ஆசிரியர்கள் பாடம் நடத்தினால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பள்ளிக் கல்வித்துறை உத்தரவை பிறப்பித்துள்ளது. நான்காவது அறிவிப்பு. வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்தது என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக வரும் 16ஆம் தேதி வரை தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு. NSS, NCC, ஸ்குவாட் மற்றும் கைட், JRC போன்ற அமைப்புகளின் செயல்பாடுகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகளின் காரணமாக பள்ளியை விட்டு முன் அனுமதியின்றி மாணவர்களை அழைத்துச் செல்லக்கூடாது. ஒழுங்கீனமாக நடந்தால் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அதிரடியாக அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு.